சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணன் பொண்டாட்டிங்கிற மரியாதை கூட இல்லாம உங்க அண்ணிய நீ பேசிருக்க. அப்ப எல்லாம் இதெல்லாம் தப்பா தெரியல இல்ல? இப்ப தப்பும் தெரியுது. விட ஓ தப்பாப்பா கதிரு, நான் தப்பா பேசிட்டேனாப்பா? அம்மா நான் தப்பா பேசிட்டேனாம்மா? அண்ணா நான் அப்படி சொல்லண்ணே. அண்ணா நீங்க என்ன வேணா சொல்லுங்கண்ணே, உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அவளை அப்படி பேசாதீங்கண்ணே, பேசாதீங்க. உங்க பொண்டாட்டியை நீங்க பேசுறது வேறண்ணே, நான் எதுவும் கேட்க முடியாது. ஆனா தயவு செஞ்சு சொல்றேன், இனிமே ஏன் பொண்டாட்டி அப்படி சொல்லாதீங்க. வளர்த்த கடாவே இப்படி மாறலப்பா. இது என்னத்த சொல்ல? ஊறி வாய. எங்க அண்ணனை நான் ஒன்னும் தப்பாலாம் சொல்லல. அவருக்கா நான் என் உசுர வேணாலும் கொடுப்பேன். என்ன இந்த விஷயத்தை மட்டும் எடுத்து சொன்னேன், அவ்வளவுதான். அதை மட்டும் ஊதி பெருசாக்கலான்னு பார்த்த அவளை கொன்னுடுவேன். உன்னை ஓரமா நில்லு போய். ஐயா வேணாம் ஐயா, கதிரு வேணாம். யாருக்காகவும் யார் உசுர கொடுக்க வேணாம். அவங்கவுங்களாவும் இருந்துக்கணும். ஏம்மா எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு, நான் போய் படுக்கிறேம்மா. எப்பா எப்பா இதெல்லாம் மனசுல வச்சுக்காதப்பா. இல்லப்பா ஏய் கதிரு, ஏண்டி குடும்பத்தை பிரிக்கிறியா? பணிவிட பண்றேன்னு தலையணி மந்திரம் போடுவான்னு சொன்னே இல்லை ஞானம். இத வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா இல்ல? நந்தினி நீ நல்லா இருப்பியாடி? நந்தினி பேசாத, போ உள்ள போ. சரிங்க, பேச மாட்டேன். நீங்க சரியா பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, சத்தியமா இனிமே நான் பேச மாட்டேன். எப்பா உன் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து காப்பாத்துறியா? நல்லா இருப்பா, நல்லா இரு. நடக்கட்டும். கரிகாலா, இதுல வலிக்கு போடுற மாத்திரை எதுன்னு பார்த்து சொல்லு. ஆமா தாய் தான். இந்த கேஸ் அடுப்பை மாத்த மாட்டேங்கிறாங்க. ஏதாவது கேட்டா நான் வச்சிருவேன் கிழிச்சிருவேன்னு. அதுவும் ஓடாது, இதுவும் ஓடாது. சரி அம்மா சாப்பிட்டாங்களா? அவங்க வேற தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. கொடுத்துட்டேன்க்கா, வேண்டான்னு சொன்னாங்க. மாத்திரை போடணும்னு ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். படுத்துட்டாங்கக்கா. சாப்பிட்டா சரிதான். இந்த சக்கி சாப்பிட வரல போல இருக்கு. அவனுக்கு பால் எது கொண்டு போய் கொடுத்துறியா? சாப்பிடல நீ? எனக்கு எதுவும் வேணாம், குடிக்க கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்க. தண்ணி அங்க இருக்கு, இந்த இதை எடுத்து கொடுத்துரு. இந்தா. சக்தி, நான் தோசை ஊத்துறேன், சாப்பிட.
நைட்ல ஒன்னும் சாப்பிடாம படுக்காத. அதெல்லாம் எதுவும் வேணாம் ஜனனி. மத்தியானம் லேட்டாக தானே சாப்பிட்டேன். நீ வேற போதும் கொய்யா பழம் ஆப்பிள்னு வேற கட் பண்ணி கொடுத்துட்ட. எனக்கு போதும். சரி, பாலாவது குடிச்சிட்டு படு. அக்கா, ஐயோ, இதுக்கு மேல இருந்தா நீ சாப்பிட வச்சிருவ. என்னை ஆளை விட நான் போய் படுக்கிறேன். என்னக்கா சிரிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, நீயும் சக்தி இந்த மாதிரி சந்தோஷமா புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம். அது பார்க்கும்போது சிரிப்பு வருது, வேற ஒன்றும் இல்லை. ஏன் அவ்விடத்துலயும் அப்படித்தானே, எங்களுக்கும் தான் சந்தோஷமா இருக்கு. உன் புருஷன் தான் உனக்காக பறிஞ்சு அண்ணன்ட்ட விட்டு கொடுக்காம பேசினாரு, சந்தோஷம் இருந்துச்சு. ம். அவனுக்கு பாசம் எல்லாம் இருக்கு, உரைக்க ஆரம்பிச்சிருச்சு உன் பாசம் அவனுக்கு. ஆமாம், பாசம் வச்சு கிழிச்சான். ஏய் சும்மா சொல்லாதடி. 1000 தான் நீங்க அடிச்சுக்கிட்டாலும் உனக்கு அவன் மேல ஒரு கரிசனம் இருக்கத்தான் செய்யுது. அப்படித்தான் இருக்கணும், நல்லதுதான். இல்லக்கா, அது அன்புன்னுலாம் இல்லை. எப்படி சொல்ல, இம்புட்டு வருஷம் வாழ்ந்திருக்கோம், ஒரு புள்ள வேற பெற்றிருக்கோம். இதெல்லாம் தாண்டி மலைமாடு மாதிரி வளர்ந்துருக்கானே தவிர எதையும் சரியா யோசிக்க மாட்டேங்கிறான். யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு புரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதுக்காண்டி பாவப்படுறனா இல்ல கரிசனமா என்னன்னு சொல்ல தெரியல. அதுதானே தவிர மற்றபடி இந்த அன்பு பாசம் காதல் இதெல்லாம் இவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏங்கா அப்படி சொல்றீங்க? சக்தி கூட ஒரு நாள் யோசிக்காம புரிஞ்சுக்காம என்கிட்ட கோவமா நடந்துகிட்டாரு. இப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு மாறலையா? இந்த மாதிரி உங்க புருஷனும் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல? யாரு இதுகளா? சக்தி வேற, ஜனனி இவங்க வேற, அதெல்லாம் மாறாது. அது நாம தான் புள்ள இருக்கே அது இருக்கே இது இருக்கேன்னு யோசிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கே வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதா இருந்துச்சு. இதுல கொடுமை என்ன தெரியுமா? சிக்கலே இதுகெல்லாம் அறிவாளிகளா இருந்து அவங்களே கோவப்பட்டு இல்ல ரோசப்பட்டு நம்மளை இப்படியெல்லாம் பேசுறாங்கன்னா அவைகளை நமக்கு பிடிக்காம வேணான்னு வெட்டி விட்டுட்டு போயிடலாம். இது அப்படி இல்லையே, முட்டா கூட்டம் ரெண்டும் லூசு பயவுள்ளைங்க. என்ன செய்யறாங்கன்னு தெரியாம அண்ணன் அன்னைக்கு என்ன சொல்றாரோ அதை வேத வாக்குன்னு இந்த கடிவாளம் கட்டுற மாதிரி செய்ய வேண்டியது. அதனாலதான் அப்படி எரிச்சலா வரும். அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் சொல்றேன், என்னன்னு தப்பா நினைச்சுக்கிறாத. இந்த கதிர் ஒரு வார்த்தை பேசணும், அதெல்லாம் அவன் மனசாரத்தான் சொன்னான். ஆனா இவருக்கு பொறுக்காது. பாரேன், இப்ப கொண்டு போய் வச்சுக்க அவன் மண்டையை கழுவுவார். தலையண மந்திரத்தை அவருதான் போட்டுக்கிருப்பாரு. ஆமாங்கக்கா, ரொம்ப தப்பா எடுத்துக்கிட்டேன் போங்கக்கா. நான் தான் சொல்றேனே, எனக்கு தான் தெரியுமே இதெல்லாம் என்ன புதுசா. இந்த மாதிரி நல்ல பேதா புகுந்து எப்பயாவது நல்லதா பேசுவாங்க, அதுவும் அவங்க அண்ணன் வந்து உலட்டி விட்டுருவாரு. நிறைய பார்த்தாச்சு ஜனனி, பழகிருச்சு. அம்மா